عينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு திருந்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தன்னைத்தானே மீளாய்வு செய்து தான் செய்து கொண்டிருக்கிற பாவங்களை எல்லாம் எண்ணி பார்க்கிற பல்வேறு வசதிகளையும் வாய்ப்புகளையும் அல்லாஹ் வழங்குகிறான். ஆனால் மனிதன் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்கிறானா என்று கேட்டால், அதில் அதிகப்படியான மனிதர்கள் அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை நிதர்சன உண்மையாய் நாம் பார்த்து வருகிறோம். யார் தன்னைத்தானே விசாரணை செய்து கொள்ளவில்லையோ அவர் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகிற நாளில் அவரை விசாரிக்கிற பொழுது அவரின் நிலை மிக படு பயங்கரமாய் இருக்கும் என்பது பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை செய்கிறார். நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், 18வது அத்தியாயம் 49வது வசனம், வஉதிஅல் கிதாப், அவனுடைய பதிவேடுகள் வைக்கப்படும், ஃபதரல் முஜ்ரிமீன முஷ்ஃபிகீன் மிம்மா ஃபீஹ், அதிலே என்ன இருக்கிறதோ, நாம் என்ன பாவங்கள் செய்தோமோ அவைகள் ஒன்று விடாமல் அல்லாஹ் அதிலே எழுதுவான். பாவிகள் பயந்தவாறு அஞ்சியவாறு அதிலே என்ன இருக்கிறதோ நம் கரத்திலே இந்த ஏடுகள் தரப்பட போகிறதே என்று பயந்தவாறு நிற்கிற பொழுது வயக்கூலூன், அந்த ஏடுகளை எடுத்து படித்து பார்ப்பான். தன்னைத்தானே இந்த உலகத்தில் கண்ணாடிக்கு முன்பு நின்றோ அல்லது தான் செய்கிற பாவங்களை எல்லாம் வருந்தியோ திருந்தியோ ஒருவன் சுய விசாரணை செய்து கொள்ள தவறினால், புத்தகங்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டதற்கு பிறகு வயக்கூலூன், அவர்கள் கூறுவார்களாம், யா வைலத்தனா மாலி ஹாதல் கிதாப், ஐயோ இந்த புத்தகத்திற்கு என்ன நேர்ந்தது, லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்சாஹா, நான் செய்த சிறிய விஷயத்தையும் பெரிய விஷயத்தையும் என்று ஒன்றை கூட விட்டுவிடாமல் அனைத்தையும் பதிவு செய்து வைத்திருக்கிறதே, அனைத்தையும் இங்கே ரிஜிஸ்டர் செய்யப்பட்டு என் கைகளிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறதே, வஜது மா அமிலு ஹாதிரா, தான் செய்த நன்மைகளையும் தீமைகளையும் அவன் கண்களுக்கு முன்னால் காண்பான், கண்களுக்கு முன்னால் காண்பான். நான் பார்க்கிற பார்வைகள் அனைத்தும், நான் தொழுகிற தொழுகையை பார்க்கலாம், நோறுக்கிற நோன்புகளை கண்களுக்கு முன்னால் பார்க்க முடியும், செய்கிற அனைத்து விதமான பாவங்களையும் கண்களுக்கு முன்னால் பார்க்கிற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான். வலா யுத்லிமு வலா யுத்லிமு ரப்புக அஹதா, அல்லாஹ் சொல்லுகிறான், உமது இறைவன் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். தன்னைத்தானே ஒரு மனிதன் கட்டாயம் இன்றியமையாத சூழலிலே அவன் விசாரணை செய்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் அழுத்தம் திருத்தமாய் பதிவு செய்கிறார். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ்
எவ்வளவு அழகாய் எச்சரிக்கிறான் என்று பாருங்கள். 58வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறார், யௌம யபஅஸுஹுமுல்லாஹு ஜமீஆ, அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புகிற நாளிலே ஃபயுனப்பிஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்த செயல்பாடுகள் அனைத்தையும் அல்லாஹ் அறிவிப்பான். அங்கே பகிரங்க அறிவிப்பு செய்யப்படும். நீ என்ன நன்மை செய்தாய், என்ன தீமை செய்தாய் என்று அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான். அஹ்ஸாஹுல்லாஹ், அல்லாஹ் ஒன்று விடாமல் அனைத்தையும் வரையறுத்து வைத்திருப்பான். ஒன்று கூட விடுபட அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் வரையறுத்து வைத்திருப்பான், கணக்கிட்டு வைத்திருப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் மறந்துவிட்ட நிலையில, அவர்கள் மறந்து தான் செய்த காரியங்களை எல்லாம் மறதியாய் விட்டிருக்கிற நிலையில அல்லாஹ் அவற்றை வரையறுத்து வைத்திருக்கிறான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் ஷஹீத், ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் கண்காணிக்க கூடியவனாய் இருக்கிறான். நீ மறக்கலாம், அல்லாஹுவாகிய நான் மறக்க மாட்டேன் என்று அல்லாஹ் அதை கணக்கிட்டு வைப்பானாம். நீ மறக்காமல் இந்த உலகத்தில் உன்னை நீயே பரிசோதனை செய்ய ஆரம்பித்திருந்தால், நான் செய்த நன்மைகள் என்ன, நான் செய்து கொண்டிருக்கிற தீமைகள் என்ன என்று உன் வாழ்க்கையை நீ மீளாய்வு செய்ய ஆரம்பித்திருந்தால் நீ திருந்திருக்கலாம், வருந்தி இருக்கலாம். ஆனால் நீ செய்கிற எந்த ஒன்றையும் நீ திருப்பி பார்க்க தவறிவிட்டாய், அதை நீ அலட்சியமாய் கருதினாய். அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்தில் சொல்கிறான் பாருங்கள், 41வது அத்தியாயம் 22வது வசனம், மிக முக்கியமான வசனம். அல்லாஹ் சொல்கிறான், வமா குன்தும் தஸ்ததிரூன் ஐ யஷ்ஹத அலைக்கும் சமூக்கும் வலா அப்சாருக்கும் வலா ஜுலூதுக்கும், உங்களுக்கு எதிராக உங்கள் செவிகளா, உங்கள் கண்களா, தோள்களா சாட்சி கூறாமல் இருக்க நீங்கள் எதைத்தான் மறைத்து வைத்தீர்கள்? அல்லாஹ் கேட்கிறார். நீ செய்கிற பாவத்தில் உனக்கு எதிராக சாட்சி சொல்றதுக்கு உன் உடம்புல இருந்தே உறுப்புகளை நான் வைத்திருக்கிறேன், கண்களை வைத்திருக்கிறேன், செவிகளை வைத்திருக்கிறேன், தோள்களை வைத்திருக்கிறேன். எதை மறைத்து விட்டு நீ பாவம் செய்தாய்? தோள்களை மறைத்து கொண்டு பாவம் செய்தாயா? கண்களையோ காதுகளையோ மூடிக்கொண்டு பாவம் செய்தாயா? சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வலாக்கின் தனன்தும் அன்னல்லாஹ லா யஅலமு கஸீரம் மிம்மா தஅமலூன், எனினும் உங்களிலே அதிகமானோர் அவர்களின் செயல்களை அல்லாஹ் அறிய மாட்டான் என்று எண்ணி வைத்துத்தான் இதை செய்தார்கள். அல்லாஹ் அறிய மாட்டான் என்று நினைத்து கொண்டாய். ஓ உடம்புல இருந்து, பாடியில இருந்தே கண்களையும் காதுகளையும் உன்னுடைய தோள்களையும் நான் சாட்சியாக்கி இருக்கிற பொழுது அல்லாஹ் அறிய மாட்டான் என்கிற எண்ணம் உனக்கு இருந்தது. அல்லாஹ் மிக கடுமையாய் எச்சரிக்கிறான். நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொள்கிற ஒரு பக்குவத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாய் மனிதர்களாகிய நாம், அல்லாஹ் திருக்குர்ஆனில் மனிதர்கள் சுய பரிசோதனை செய்து கொள்வதற்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு குறித்து அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். திருமறை குர்ஆனிலே பார்க்கலாம், அல்லாஹ் பேசுகிறான். சூரா அஷம்ஸ் என்கிற அத்தியாயத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு பிரம்மாண்டமான தான் படைத்த அந்த படைப்புகள் குறித்து அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். சூரியனின் மீது சத்தியம் செய்கிறான், சந்திரனின் மீது சத்தியம் செய்கிறான், பூமியின் மீது சத்தியம் செய்கிறான், வானத்தின் மீது, இரவின் மீது, பகலின் மீது, இப்படி அல்லாஹ் அடுக்கடுக்காய் பிரம்மாண்டமான படைப்புகள் மீது சத்தியம் செய்துவிட்டு அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், உள்ளத்தின் மீதும் அதை செம்மைப்படுத்தியவனின் மீதும் சத்தியமாக, உள்ளங்கள் இதை வடிவமைத்தவன் நான் சத்தியமாக என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான்,
ஃபுஜூரஹா வ தக்வாஹா. அந்த உள்ளத்திற்கு நாம் இல்ஹாம் என்றால் போட்டோம் என்ற அர்த்தம். அந்த உள்ளத்திற்கு பாவம் எது, பாவமான காரியங்கள் எவை, நன்மையான காரியங்கள் எவை என்பதை அந்த உள்ளத்திற்கு நாம் உணர்த்தினோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. யார் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாரோ, கத் அஃப்லஹ் அவர் வெற்றி பெற்று விட்டார். உள்ள பரிசோதனை, உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்த வேண்டும். வகத் ஹாப மன் தஸ்ஸாஹா. யார் அந்த உள்ளத்தை புதைத்து விட்டாரா, பரிசுத்தப்படுத்தாமல் பாவமான காரியங்களை செய்து நன்மையை செய்யாமல் யார் அந்த உள்ளத்தை புதைத்து விட்டாரா, அவர் நட்டமாவார், அவர் இழப்பை சந்திப்பார். அல்லாஹ் மிக அழகாய் எடுத்து சொல்லுகிறார், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவருக்கு தான் வெற்றி இருக்கிறது. உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர் தான் இறைவனின் பார்வையில் வெற்றியாளர். எவன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தவில்லையோ, உல தூய்மையை தன் வாழ்க்கையில் சுய பரிசோதனை செய்ய தவறிவிட்டாரோ, அவர் நட்டமடைவார், நாசமடைவார், அல்லாஹ்விடத்தில் தோல்வியை சந்திப்பார் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் மிக அழுத்தமாய் சொல்கிறான். தயவு கூர்ந்து நாம் ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வெளி தோற்றத்தில் எவ்வளவு அழகாய் திகழ்வதற்கு ஆசைப்படுகிறோம். வெள்ளை வெள்ளேர் என்ற ஆடை அணிவதற்கு விரும்புகிறோம். ஒரு விஷயத்திற்காக, ஒரு நிகழ்விற்காக வெளியே செல்வதாக இருந்தால் அந்த ஆடையில் ஏதேனும் ஒரு அழுக்கு ஏற்பட்டு விட்டால் உடனே அதை சுத்தப்படுத்த முயல்கிறோம். நேராக சென்று அதை கழுவுகிறோம். அந்த ஆடையின் அழுக்கை எப்படியாவது சுத்திகரிக்க விரும்புகிறோம். ஒருவேளை அந்த அழுக்கே போலையா, ஆடையை கழட்டிட்டு வேற ஆடை போட்டு ஜம்முன்னு போக வேண்டும் என்று நினைக்கிறோம். வெளி தோற்றம், புற தோற்றம் இருக்கிறது அல்லவா, அதற்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் ஏராளம். பெண்களை பாருங்கள், அலங்காரத்தால், ஆபரணத்தால் அழகிய வடிவமைப்பை நம்மை நாமே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எத்துணை அலங்காரங்கள். ஆனால் ஒன்றை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அலங்கரிக்கிற அலங்காரத்திலோ ஆபரணத்திலோ வெளி தோற்றத்தை சுத்தப்படுத்துவதிலோ அல்லாஹ் நம் புற தோற்றத்தை பார்க்கவே மாட்டான். அல்லாஹ் பார்ப்பது என் உள்ளத்தை தான், உட்புறத்தை அல்லாஹ் பார்க்கிறான். இதற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஒரு குறிப்பிட்ட முக்கியத்துவமாவது, ஒரு பங்காவது வெளியில தெரிகிற உடலுக்கோ உடல் உறுப்புகளுக்கோ ஆடை சுத்திகரிப்பிலோ நாம் கொடுக்கிற முக்கியத்துவத்தில் ஒரே ஒரு சதவிகிதம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். உண்மையில் உள்ளத்திலே பலவிதமான குறைகள் இருக்கிறது, அதை கழுவுவதற்கு முயற்சிப்பதில்லை. ஆனால் வெளியே தெரிகிறவற்றை எல்லாம் எப்படியெல்லாம் அலங்காரம் செய்ய முடியுமோ, கழுவ முடியுமோ, அவ்வாறு மனிதர்கள் கழுவி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்ன காரணம்? வெளியில ஒரு முகத்தில ஒரு பரு இருக்கிறது, அந்த பருவை போக்குவதற்கு பல களிம்புகளை வாங்கி பூசுகிறார். லேசாக தழும்பு இருக்கிறது, அந்த தழும்பை போக்க வேண்டும் என்பதற்காக பலதரப்பட்ட பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிறார். அல்லது ஒரு சர்ஜரி, ஒரு ஆபரேஷன், உடலில் ஏதேனும் மருத்துவம் சார்ந்து ஏதேனும் செய்யப்பட்டால் அதற்காக மனிதன் பாடாய்ப்படுகிறான். சரி செய்ய வேண்டும், நம்முடைய குறைகள் எப்படியாவது சரிபடுத்தப்பட வேண்டும். ஏன், என்ன காரணம்? 4 பேர் பார்ப்பாங்க, வெளியில அழுக்கு இருந்தா ஒரு மாதிரி பார்ப்பாங்க, 4 பேர் நம்முடைய முகத்தை பார்ப்பாங்க, முகத்துல தழும்பு இருக்கக்கூடாது, பருக்கள் இருக்கக்கூடாது. 4 பேர் பார்ப்பார்கள், 4 பேர் பார்ப்பார்கள் என்பதற்காக வெளிப்புறத்தை சுத்தப்படுத்த தெரிந்த மனிதனுக்கு உள்ளத்தை 4 பேர் பார்க்க மாட்டார்கள், படைத்தவன் பார்க்கிறான். படைப்பினங்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக
வெளிப்புறத்தை அசுத்தத்தை நீக்க முயற்சிக்கிறான். படைத்தவன் பார்க்கிற ஒரு இடத்தை சுத்தப்படுத்துவதிலிருந்து மனிதன் அப்புறமாய் நிற்கிறான், ஓரமாய் நிற்கிறான். எவ்வளவு பெரிய அவலம் என்று பாருங்கள். உள்ளத்தை எவன் பரிசுத்தப்படுத்துகிறானோ அவன்தான் உண்மையான மனிதன். எவன் உடலை சுத்தப்படுத்தி வெளிப்புறத்தை காட்ட விரும்புகிறானோ அவன் வெளியில நடிக்கலாம், நடிகனாய் கூட இருக்கலாம். ஆனால் படைத்தவன் உள்ளத்தை மட்டும் தான் பார்க்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதனால்தான் அழுத்தமாய் பதிவு செய்கிறான், எவர் உள்ளத்தை சுத்தப்படுத்தினாரோ அவர் வெற்றி பெற்றார். உள்ளத்தை சுத்தப்படுத்து. எவர் உள்ளத்தை அசுத்தப்படுத்தினாரோ கலங்கப்படுத்தினாரோ அவன் நட்டமடைந்தான். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வாழ்வில் நடந்த ஏராளமான அதிசய சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலே நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு சம்பவம், மிஅராஜ் பயணத்தின் பொழுது நபிகளார் மலக்குமார்களால் அப்படியே எடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம், 7517வது செய்தி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்ய வைத்த முதல் வேலை, வானவர்களின் கைவசம் நபியை ஒப்படைத்து ஜம்சம் இருக்கிற இடத்திற்கு செல்கிறார்கள். இதுவெல்லாம் அல்லாஹ் செய்த அதிசய நிகழ்வு. நபிகளாரின் தொண்டை பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதி அப்படியே பிளக்கப்படுகிறது. உள்ளே இருக்கிற இதயம், கல்பு, அவைகளை எல்லாம் வெளியே எடுக்கிறார்கள். ஜம்சம் நீரால் அதை இருதய சுத்திகரிப்பு, ஒரு சர்ஜரி ஒன்று நடக்கிறது, வானவர்கள் செய்த சர்ஜரி. அந்த இருதயத்தை பரிசுத்தப்படுத்துகிறார்கள், கழுவுகிறார்கள். பிறகு அல்லாஹ் அந்த வானவர்களுக்கு சில விஷயங்களை கொடுத்து அனுப்பினான். ஞானம், இல்மு, அவர்களுக்கான கல்வி. அந்த உள்ளத்தில் அசுத்தம் சேரக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் கொடுத்த அந்த காரியங்களை, விஷயங்களை எல்லாம் தொண்டையில் இருந்து வயிறு பகுதி வரைக்கும் நிரப்பி அதை மீண்டும் மூடிவிட்டார்கள். அல்லாஹ் செய்கிற வேலையை பாருங்கள். முதல் வேலை, உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின் உள்ளங்களையும் நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டுமானால் உங்களின் உள்ளம் அதை விட ஆகச் சிறந்த சுத்தமா இருக்க வேண்டும். அல்லாஹ் நடத்துகிற பாடம். நீங்க உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் அவங்க உள்ளத்தை சுத்தப்படுத்தணும். உள்ளத்திலே இருக்கிற அழுக்குகளை, கசடுகளை நீக்க வேண்டும். அப்ப உங்கள் உள்ளம் வானவர்களை வைத்து அல்லாஹ் அதை கழுவி சுத்தப்படுத்தி ஒரு ஏற்பாடை செய்கிற பொழுது ஒரு இருதய பரிசுத்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். இதுவெல்லாம் நமக்கு உள்ளங்களுக்கான ஒரு பரிசுத்த தன்மையை செய்ய வேண்டும் என்பதை அழுத்தமாய் வலியுறுத்துகிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த உள்ளம், இது குறித்து ஏராளமான செய்திகளை பார்க்கிறோம். அதிலே மிக முக்கியமான செய்திகள் ஹதீஸ்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலும் சொல்கிறார். 69வது அத்தியாயம் 18வது வசனம், யௌமைதின் துஅரதூன், அந்நாளில் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவீர்கள். லா தக்ஃபா மின்கும் காஃபியா, உங்களுடைய எந்த ரகசியமும் மறைந்து விடாது. நீ எதை ரகசியம் என்று நினைத்து செய்தாயோ, யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து உள்ளத்திலே திட்டம் தீட்டினாயோ, பிளான் போட்டாயோ, அல்லாஹ்விடம் எதுவும் மறையாது. அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் பாருங்கள், 26வது அத்தியாயம் 87வது வசனம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுவின் நண்பராய் திகழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடத்திலே வைத்த கோரிக்கைகளை உலக மாந்தர்களுக்கு படிப்பினையாய் அல்லாஹ் மற்றும் ஒரு இடத்திலும் சொல்லுகிறான். அவர் கேட்டாராம், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். எவ்வளவு அழகான செதுக்கப்பட்ட வார்த்தை என்று பாருங்கள். நாம் எல்லாம் கேட்போமா, கேட்கிறோமா என்பது சந்தேகம்தான். அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான், வலா
துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், இறைவா உயிர்ப்பித்து எழுப்புகிற நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை இழிவுக்கு உள்ளாக்கி விடாதே இறைவா. அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இப்ராஹிம் நபிக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம், அவர் கேட்டார் என்று சொல்லுகிறான், யௌமலா யன்ஃபஉ மால் வலா பனூன், அந்த நாளில் எந்த செல்வமோ, நீ சேர்த்து வைத்த செல்வமோ அல்லது பெற்று வளர்த்த பிள்ளைகளோ உனக்கு பயன் தர மாட்டார்கள். 3 ஆண் குழந்தை 4 பெண் குழந்தை, எல்லாரும் ஜம்முன்னு வாழ்றாங்க, அவங்க வாழ்வாங்க, அவ்வளவு சொத்து இருக்கிறது, வீடு இருக்கிறது, வீட்டை அழகாய் கட்டி வைத்திருக்கிறேன், சொத்து பத்துக்களை எல்லாம் சேர்த்து வச்சுட்டேன், பிள்ளைங்களுக்கு சொந்த வீடு தான், சென்னையிலே தான், எல்லாம் கடமைகளுக்காக செய்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், பிள்ளைகளோ செல்வங்களோ பயனளிக்காது. சொல்லிவிட்டு அல்லாஹ் மிக அழகாய் பதிவு வைக்கிறான். 26வது அத்தியாயம் 89வது வசனம், இல்லா மன் அத்தல்லாஹ பி கல்பின் சலீம், எவர் தூய உள்ளத்துடன் அல்லாஹ்விடத்தில் வருவாரோ அப்படிப்பட்டவரை தவிர. உள்ளம் தூய்மையாக இருந்தால் நீ வெற்றி பெறுவாய். பிள்ளைகளை வளர்த்து செல்வங்களை சம்பாதித்து இறைவனுக்காக உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி இருந்தால் நீ கண்டிப்பாய் இறைவனிடத்திலே சந்திக்க வருகிற பொழுது உன் உள்ளம் தூய்மையாய் இருக்கிறதா, இதை அல்லாஹ் பார்க்கிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் உள்ளத்தை பரிசோதனை செய்யுங்கள், சுத்தப்படுத்துங்கள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். அதை போன்று நீங்கள் பார்க்கலாம் 22வது அத்தியாயம் 45வது வசனம், ஃபகஅய்யிம் மின் கரியத்தின் அஹ்லக்னாஹா, எத்தனையோ ஊர்களை நாம் அழித்திருக்கிறோம், வஹிய ஸாலிமா, அவர்கள் எல்லாம் அநியாயக்காரர்கள், ஃபஹிய காவியத்துன் அலா உரூஷிஹா, அல்லாஹ் சொல்லுகிறான், எத்தனையோ பாலடைந்த வபிஅரும் முஅத்தலத்தின் வகஸ்ரின் மஷீத், பாலடைந்த கிணறுகள், உறுதியான கோட்டைகள், ஆணவம் பிடித்து திரிந்த அத்துணை நபர்களையும் நாம் அழித்திருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அஃபலம் யஸீரு ஃபில் அர்ல், பூமியில் இவைகளை எல்லாம் நீ பார்க்க மாட்டாயா? பூமியிலே பார், எவனெல்லாம் ஆணவம் பிடித்தானோ அகம்பாவம் கொண்டானோ அத்துணை பேரையும் காலி செய்து விட்டோம், அழித்து விட்டோம். ஃபதகூனு லஹும் குலூப், அல்லாஹ் மனிதர்களை பார்த்து பேசுகிறான், அவர்களுக்கு விளங்குகிற உள்ளங்களும், யாக்கிலூன பிஹா வ ஆதானு யஸ்மஊன பிஹா, கேட்கிற காதுகளும் இருக்கும். அல்லாஹ் அழித்திருக்கிற, கடுமையாய் தண்டித்திருக்கிற இந்த பகுதிகளை ஒருவன் செவிகளால் கேட்கிறான் என்றால், விளங்குகிற உள்ளத்தை வைத்து அவன் பார்க்கிறான் என்றால், இதுவெல்லாம் அவனுக்கு படிப்பினையா இருந்திருக்கும். ஃபஇன்னஹா லா தஅமல் அப்சார், நிச்சயமாக அவனுக்கு கண்ணில் குருடில்லை, வலாகின் தஅமல் குலூப் அல்லதி ஃபிஸ் சுதூர், அவனுடைய சிந்திக்கிற உள்ளங்களில் தான் குருடுகள் இருக்கிறது. அல்லாஹ் எங்கு வந்து லாக் செய்கிறான் என்று பாருங்கள். எவ்வளவு தண்டனை கொடுக்கிறேன், விளங்க மாட்டாயா? காது கொடுத்து கேட்க மாட்டாயா? கண்ணால் பார்க்க மாட்டாயா? குருட்டுத்தனம் கண்ணில இல்லடா, உள்ளத்தில் இருக்கிறது. அல்லாஹ் எதை பாடமாய் நடத்துகிறான்? உனக்கு வணக்க வழிபாட்டில் குறை இருக்கிறதா? உள்ளத்தில் குருடு இருக்கிறது. அல்லாஹ் தடுத்த காரியத்தை செய்கிறாயா? உள்ளத்தில் குருடு இருக்கிறது, சிந்தனை குருடு. உள்ளத்தின் இருக்கிற குருட்டுத்தன்மையை நாம் சீர் செய்ய தவறிவிட்டால் நம்மை விட மிக பெரும் நஷ்டவாளிகள் யாரும் இருக்க இயல. இந்த உள்ளம் இருக்கிறது அல்லவா, அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அரசனை போன்றது. இந்த உள்ளத்தின் கட்டுப்பாட்டிற்குள் தான் ஒரு 5 முக்கியமான உறுப்புகள் இருக்கிறது. கண்கள் இருக்கிறது, காதுகள் இருக்கிறது, நாவு இருக்கிறது, எல்லாம் உள்ளத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கைகள் இருக்கிறது, கால்கள் இருக்கிறது. உள்ளம் சரியானால்தான் இந்த உறுப்புகள் எல்லாம் சரியாகும். ஒரு மனிதரை பார்த்து சொல்லுகிறோம், இவர் பேசினால் பொய்யே சொல்ல மாட்டார், நல்ல மனிதர். அப்படி என்றால் அவர் உள்ளம் சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். இவர் ஆபாசத்தை பார்க்க மாட்டார், தேவையில்லாததை கேட்க மாட்டார் என்று ஒருவரை பார்த்து புகழ்கிறோம். அப்படி என்றால் அவரது உள்ளம் சரியாக இருக்கிறது.
இவர் யார் ஒன்பதும்புக்கும் போக மாட்டாரு, அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்று இருப்பார் என்று ஒருவரை புகழ்கிறோம். உள்ளம் சரியாக இருக்கிற காரணத்தினால் தான் ஏனைய உறுப்புகள் சரியாக இருக்கிறேன். இதை ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சபையிலே ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறார்கள். அந்த சம்பவம் மிக அழகான பாடம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், சோதனை குறித்து நபிகளாரிடம் கேட்ட சம்பவங்கள் யாருக்கும் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹதீஸ்களை யாரும் கேட்டிருக்கிறீர்களா? உமர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் விளக்குகிறார்கள். பாருங்கள், ஆழமாய் கவனிக்க வேண்டும். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற துஅரதுல் ஃபிதன் அலல் குலூப் கல் ஹஸீரி உதா உதா, கோரையாக வைத்து அடுக்கடுக்காக வைத்து பாய்கள் பின்னப்படுவதை போன்று, இந்த பாய் இருக்கிறது அல்லவா, அது எப்படி அடுக்கடுக்காய் பின்னப்படுமோ அதே போன்று உள்ளங்களுக்கு சோதனைகள் ஏற்படும். எவ்வளவு முக்கியமான செய்தி என்று பாருங்கள். நீ சாதாரணமாகவெல்லாம் தப்பித்து விட முடியாது. உன் உள்ளத்திற்கு சோதனை வரும். எப்படி வரும் தெரியுமா? பாய்கள் எப்படி அடுக்கடுக்காய் பின்னப்படுகிறதா அந்த மாதிரி நீ வெளியேற வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னை வெளியேற்ற முடியாத அளவிற்கு அடுக்கடுக்கான சோதனைகள் வரும். சொல்லிவிட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு அவங்க அடுத்து சொன்னாங்க, ஃபஅய்யு கல்பின் உஷ்ரிபஹா நுகித ஃபீஹி நுக்தத்துன் சௌதா. அந்த சோதனையில் யாருடைய உள்ளம் மூழ்கி விட்டதோ அவருடைய உள்ளத்தில் கரும்புள்ளிகளை அல்லாஹ் வைப்பான். உள்ளத்தை பாதுகாக்காவிட்டால் எவன் அந்த சோதனையில் மூழ்கி விட்டானோ அவன் உள்ளத்திலே கரும்புள்ளிகள் வைக்கப்படும். அடுத்து சொன்னார்கள், வஅய்யு கல்பின் அன்கரஹா, யாருடைய உள்ளம் அந்த சோதனைகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு தப்பிக்கிறதோ நுகித ஃபீஹி நுக்தத்துன் பைலா, அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் வெண்புள்ளிகளை வைக்கிறான். நம் உள்ளங்கள் கரும்புள்ளிகளால் நிரம்பி இருக்கிறதா, வெண்புள்ளிகளால் நிரம்பி இருக்கிறதா? நாம் தான் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். பிறகு அடுத்து சொல்லுகிறார்கள், பாருங்கள், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களாம், அலா பியல் மிஸ்லி ஷஃபா, சிலருடைய உள்ளங்களில் வெண்புள்ளிகள் வைக்கப்பட்டு அது வெண்பாறைகள் போன்று தூய்மையாய் ஆகிவிடும். ஃபலா ததுர்ருஹு ஃபித்னா, எந்த உள்ளம் பரிசுத்தமாய் இருக்கிறதோ மா தாமத்தி ஸமாவாத்து வல் அர்ல், வானங்களும் பூமியும் இருக்கிற நாள் வரைக்கும் அந்த உள்ளத்திலே வெண்புள்ளிகள் அப்படியே நிரம்பி இருக்கும். அடுத்து சொன்னார்கள், முர்பாதன் கல்கூது, முர்பாதன் கல்கூசி முஜஹபா முஜஹயா. அடுத்து சொன்னார்கள், மற்றொன்று சிறிதளவு கருமையான உள்ளம், அது தலைகீழாய் கவிழ்க்கப்பட்ட கூஜாவை போன்றது, அது நல்லதை அறியவும் செய்யாது. லா யஅரிஃபு மஅரூஃபா வலா யுன்கிரு முன்கரா, அது தீமையை விட்டு மீளவும் செய்யாது. உள்ளம் பாரமாறி வெண்புள்ளியா வைக்கப்பட்டு வானங்கள் பூமி இருக்கிற நாள் வரைக்கும் உள்ளம் பரிசுத்தமாய் ஆகிவிட வேண்டும். ஒரு தண்ணீர் ஊற்றுகிற ஒரு கிளாஸ் இருக்கிறது, கூஜா இருக்கிறது, இது தலைகீழா கவிழ்ந்து வச்சா தண்ணி ஊத்த முடியுமா? அந்த உதாரணம் தான் சொல்லுகிறார்கள். தலைகீழாய் கவிழ்க்கப்பட்ட கூஜாவை போன்று அதற்கு நன்மையும் தெரியாது, தீமையை நிராகரிக்கவும் செய்யாது. சுய பரிசோதனை செய்வோம். சோதனை ஏற்பட்டால் ஒரு முகநூலில ஒரு வீடியோ வருகிறது, அது ஒரு சினிமா தொடர்பான வீடியோ. அதை நாம் பார்த்து ரசிக்கிறோமா? கரும்புள்ளிகள் வைக்கப்படும். எல்லோரும் தான் பேசுகிற, நான் உட்பட நீங்கள் உட்பட நம் உள்ளத்தை பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடியான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். வாயை திறந்தாலே போய் பேசுகிறோமா? கரும்புள்ளி. அடுத்தவர்களை பார்த்து கேலி கிண்டல் செய்கிறோமா? கரும்புள்ளி. ஒருவனை பார்த்து கண்களால் செய்கை செய்கிறோமா? வாயை திறக்க வேணாம், கையால செய்ய செய்யறது, கண்ணால செய்ய செய்யறது, இதற்கும் கரும்புள்ளி. உன் உள்ளங்கள் வெண்பாறை
நீ சோதனைகள் ஏற்படுகிற பொழுது மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் கற்றுத் தருகிறார்கள். மிக அழகான உதாரணம், உள்ளத்திற்கு நபிகளார் சொன்ன மற்றும் ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு உதாரணத்தை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், தரபல்லாஹு மஸலா சிராத்தம் முஸ்தகீமா, நேரான வழிக்கு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான். நேரான பாதைக்கு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான். வலா ஜனபதி ஷிராதீஸ்வரான், இரு பக்கங்களில் இரு மதில் சுவர்கள் இருக்கிறது. உதாரணத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும். ரெண்டு பக்கங்கள்ல இரண்டு மதில் சுவர்கள் இருக்கிறது. ஃபீஹிமா அபுவாபும் முஃபத்தஹா, அந்த மதில்களில் அந்த மதில் சுவர்களில் திறந்து வைக்கப்பட்ட வாசல்கள் இருக்கிறது. வஅலல் அபுவாப் சுதூரும் முர்காத், அந்த வாசல்களிலே திரைகள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. ரெண்டு மதில் சுவர்கள் இருக்கிறது, ரெண்டு சுவர்களையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற வாசல் இருக்குது. அத ஒரு ஸ்கிரீனும் போடப்பட்டிருக்கிறது. பிறகு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இப்பொழுது அந்த வாசலில் நின்று மனிதன் நடக்க போகிறான், உள்ளே செல்ல போகிறான். உள்ளே செல்லுகிற பொழுது வஅலா பாபி ஷிராத் தாஇன், ஒரு அழைப்பாளர் அந்த வாசலுக்கு முன்னால் நின்றவாறு, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, உதுகுலு ஷிராத் ஜமீஆ, ஸ்ட்ரைட்டா நேரா போயிரு. வலா தத்தஅர்ரஜு, சைடுல என்ன இருக்குதுன்னு திரையை திறந்து பார்த்துறாத அப்படின்னு அந்த அழைப்பாளர் சொல்லிவிட்டு உள்ளே அனுப்புகிறார். பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஒரு வார்த்தையில் சொன்னார்கள், வதாஇன் யதுஉ மின் ஃபௌகி ஷிராத், மேல ஒரு அழைப்பாளர், ரெண்டு அழைப்பாளர், ரெண்டு மதில் சுவர்கள், ரெண்டு பக்கமும் ஓபன் ஸ்பேஸ், ஓபன் மட்டும் இல்லாம ஸ்கிரீனும் போடப்பட்டிருக்குது. வாசல்ல ஒரு அழைப்பாளர் நின்று கொண்டு நேரா போயிடுறா, வலப்பக்கம் இடப்பக்கம் பார்க்காத, திரையில என்ன இருக்குதுன்னு திறந்து பார்த்துறாத, இங்க ஒரு அலர்ட், எச்சரிக்கை. மேல ஒரு அழைப்பாளர், அவர் சொல்லுவாராம், ஃபைதா அராத யஃப்தஹு ஷையா மின் தில்கல் அபுவாப், வாசல்களில் எந்த ஒன்றையும் திறந்து பார்த்து விடாதே. மேல இருந்து அலர்ட், மேல இருந்து எச்சரிக்கை. ஒருவேளை நீ திறந்து பார்த்தால் வைஹக் லா தஃப்தஹ், திறந்திராத, அழிந்து போவாய். ஃபஇன்னக இன் தஃப்தஹு தலிஜுஹு, ஒருவேளை நீ திறந்து பார்த்தால் அதற்குள்ளே மூழ்கி விடுவாய் என்று இந்த ஒரு உதாரணத்தை நபிகளார் சொன்னார்கள். நபி தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நேரான பாதை, இரண்டு பக்கம் சுவர்கள், மூடப்பட்ட திரைகள், ஒரு அழைப்பாளர், மேலிருந்து ஒரு அழைப்பாளர், என்ன இதற்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குறாங்க, எவ்வளவு அழகான விளக்கம் என்று பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அந்த நேரான பாதை இருக்கிறது அல்லவா, வஸ்ஸிராத் அல் இஸ்லாம், அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். வஸ்ஸுவரான், இரண்டு சுவர்கள் இருக்கிறது அல்லவா, மதில் சுவர்கள், ஹுதூதுல்லா, அவைகள் அல்லாஹ்வின் வரம்புகள். வல் அபுவாபுல் முஃபத்தஹா, மூடப்பட்ட திரைகள் இருக்கிறது அல்லவா, இவைகள் தான் மஹாரிமுல்லா, அல்லாஹ் ஹராமாக்கியவைகள். எதுக்கு ஸ்கிரீனை ஓபன் பண்ணாதன்னு சொல்றாங்கன்றதுக்கு இதுவெல்லாம் சான்று. அடுத்து அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வதாலிக தாஇ அலா ராஸி ஷிராத், வாசல்ல நின்று கொண்டு உள்ள போயிடுறா, நேரா போயிடுறா, வலப்பக்கம் இடப்பக்கம் திரும்பிராதடா அப்படின்னு ஒரு அழைப்பாளர் சொன்னார் தானே, அவர்தான் கிதாபுல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வின் வேதம். வதாஇ மின் ஃபௌகி ஷிராத், மேல இருந்து ஒரு அழைப்பாளர், டோரை திறந்துராத, ஸ்கிரீனை விலக்கி பார்த்துராத, உள்ள போன செத்து போயிருவ, அதுக்குள்ளே மூழ்கி விடுவாய் என்று சொன்னார் தானே, அவர்தான். அல்லாஹ்வின் தூதர் இந்த இடத்தில் தான் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறார்கள். வாஇதுல்லாஹ் ஃபீ கல்பின் குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்தில் இருக்கும் மனசாட்சி அந்த மேலிருந்து சொன்ன அந்த அழைப்பாளர் தான். அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருக்குது, இவனுக்கு தெரியும். ஆனாலும் இவன் நெருங்க போகும்போதெல்லாம்
இந்த மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். ஐயோ தொழாம தூங்குறோமே, ஒரு ஆளை பத்தி புறம் பேசுறோமே, பொய் பேசுகிறோமே, அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்படுறோமே, தேவையில்லாம ரீல்ஸ் என்ற பேர்ல டான்ஸ் ஆடுறோமே, அந்நிய பெண்ணோடு பேசுகிறோமே, இவைகள் எல்லாம் உள்ளத்துல குத்தி கொண்டே இருக்கும். இதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள், நீ அல்லாஹுவின் வேதத்தின்படி உள்ளே நேராக சென்று விட்டாலும் கூட உன் உள்ளமும் நீ நன்மை செய்வதற்கு, உன்னை காப்பாற்றுவதற்கு போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் நீ உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாயா என்பதுதான் கேள்வி. மிக அழகான சம்பவத்தை பாருங்கள். இந்த சம்பவத்தை வெறுமனே ஒரு செய்தியா இல்லாமல் எவ்வளவு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த நபி தோழர்கள் போராடி இருக்கிறார்கள் என்பதற்கான சான்று. ஒரு சமயம் அபூபக்கர் அஸ்ஸித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க வருகிறார். ஹன்ஸலா ரலியல்லாஹு அவர்கள், இவருக்கு மற்றும் ஒரு பெயரும் உண்டு, வஹியை எழுதுபவர். சாதாரண நபர் கிடையாது. நபிகளாரின் அருகிலே அமர்ந்து கொண்டு வஹியை எழுதுகிற ஒரு நபி தோழர். அந்த ஹன்ஸலா அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க சந்திக்க வருகிறார்கள். உடனே அந்த ஹன்ஸலா சொல்கிறார், கைஃப அன்த யா ஹன்ஸலா. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க கேட்கிறாங்க, ஹன்ஸலாவே எப்படி இருக்கிறீங்க? ஆளு சோகமயமாய் ஒரு மாதிரி இருக்கிறார். குல்து, ஹன்ஸலா சொல்கிறார், நாஃபக ஹன்ஸலா, நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலாவாகிய நான் நயவஞ்சகனாகிவிட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுகிறது. அப்படியே அதிர்ச்சி ஆகிறார்கள். கால சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன், என்ன வார்த்தையை பேசுகிறீர்கள்? நம்மெல்லாம் நயவஞ்சக தன காரியம் செய்வோம் தான், நிறைய விஷயங்கள்ல தவறு இழைப்போம், ஆனா வெளி காட்டிக்கவே மாட்டோம். நபி தோழர்களை பாருங்கள், ஹன்ஸலா நயவஞ்சகனாகி விட்டான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன். மாத்தக்கூல், ஏன் அப்படி சொல்றீங்க? உடனே அவர் சொல்லுகிறார், நகூன் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரோடு உபதேசம் கேட்கப்படுகிற சபையில் நாம் இருக்கிறோம். யுதக்கிருனா பின்னார் வல் ஜன்னா, சொர்க்கத்தை பற்றியோ நரகத்தை பற்றியோ நமக்கு எச்சரிக்கிறார்கள். ஹத்தா கஅன்னார் ஐன், அவைகளை எல்லாம் கண்களுக்கு முன்னால் நாம் பார்ப்பது போன்றே தெரிகிறது. சொர்க்கத்தை பத்தி ரசூலுல்லாஹ் பேசினா, நரகத்தை பற்றி பேசுகிற பொழுது கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்கிறார்கள். ஃபைதா ஹரஜ்னா மின் இன்தி ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியிடமிருந்து திரும்பி வீட்டிற்கு வந்து விட்டால், ஆஃபஸ்னல் அஸ்வாஜ், மனைவியோடு விளையாடுகிறோம், வல் அவுலாத், குழந்தைகளை கொஞ்சுகிறோம், வல் லைஆத், உலக விஷயங்கள் உலக தொடர்புகள் என்று பேச ஆரம்பிக்கிறோம். ஃபனசீனா கதீரா, நபியிடம் கேட்ட ஏராளமான விஷயங்களை நாம் மறந்து விட்டோமே. நாஃபக ஹன்ஸலா, இப்ப தெரியுதா? அங்க ஒரு மாதிரி இங்க ஒரு மாதிரி இருந்தா அது முனாஃபிக்தனம் தானே. எப்படி கொண்டு வந்து அவர் உள்ளத்தை பரிசோதிக்க பாடுபடுகிறார் என்று பாருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், ஃபவல்லாஹி இன்னால நல்கா மிஸ்ல ஹாதா, உங்களுக்கு எப்படியோ அப்படித்தான் எனக்கும், நானும் அந்த கேட்டகிரி தானே. யார்? அபூபக்கர் அஸ்ஸித்தீக், நபிகளாரின் நெருங்கிய தோழர். அஸ்ஸித்தீக், இவர் உண்மையாளர், வாய்மையாளர் என்று பெயர் பெற்றவர். உள்ளத்தை பரிசோதிக்க, உள்ளத்தை தூய்மைப்படுத்த பாடுபடுகிறார். உடனே இருவரும் ஃபன்தலக்து அன வ அபூபக்கர், நானும் அபூபக்கரும் நபியிடத்திலே வந்தோம். வந்து உள்ள நுழைஞ்ச உடனே சலாம் சொல்லிட்டு ஹன்ஸலா சொல்கிறார், நாஃபக ஹன்ஸலா, ஹன்ஸலா நயவஞ்சகனாகி விட்டான். நாஃபக ஹன்ஸலா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, ஹன்ஸலா முனாஃபிக் ஆகி விட்டார். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறுத்து, வமாதாக், என்ன பேசுகிறாய்? ரசூலுல்லாஹ்வே ஒரு ஆளை பார்த்து துடிக்கிறாங்கன்னா அவர் அப்படிப்பட்ட குணத்தில் இருக்க மாட்டார் என்று புரிகிறார். மீண்டும் அதே விஷயத்தை சொல்கிறார். நீங்கள் உபதேசம் செய்கிற பொழுது
சொர்க்கத்தை கண்களுக்கு முன்னால் எடுத்து காட்டி விடுகிறீர்கள், நரகத்தை எடுத்து காட்டிடுறீங்க. பயமா இருக்குது, சொர்க்கத்தை பார்த்தா ஆசையா இருக்குது உள்ள போகணும்னு. வீட்டுக்கு போனா மனைவி பிள்ளைகள் உலக மோகத்திலே திளைக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படியா? அப்படி ஏற்படுகிறதா? இன் லவ் ததுமூன அலாமா தக்கூனூன இந்தி வஃபில் திக்ரி, என்னிடத்தில் இருப்பது போன்றே உங்கள் வீடுகளிலும் நீங்கள் ஒருவேளை இருக்க நேரிட்டால் லஸாஃபஹத்துகுமுல் மலாயிகா அலா ஃபுருஷிக்கும், மலக்குமார்கள் உங்கள் கைகளை பிடித்து நீங்கள் அமர்ந்திருக்கிற இடங்களுக்கு வந்து உங்களோடு சலாமும் முசாஃபஹாவும் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் மனிதன் வலாக்கின்னையா ஹல்லலா, மனிதன் என்பவன் சாத் வ சாத், அப்படித்தான் ஒரேடியா அப்படியே மார்க்கத்திலேயே அப்படியே 24 மணி நேரம் இருக்க முடியாதுதான். இதற்கெல்லாம் நீ பயப்படாதே. யோசித்து பாருங்கள், நம்ம இந்த செய்தியை ஏன் கேள்விப்படுவோம்? மார்க்கத்தில் முழுசான நேரம் இருக்க முடியாதுன்றதுக்காக அப்படி நேர்மாற்றமா புரியுறதுக்கு தான் கேள்விப்படுவோம். ஆனால் இவர் எப்படி புரிகிறார் என்று பாருங்கள். உள்ளத்தை, என் உள்ளம் கலங்கமாகி விட்டதா, என் சிந்தனைலாம் மாறுதே, ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த மாதிரி இருக்க முடியலையே, வீட்டுக்கு வந்தா வேற மாதிரி ஆயிருதே என்றாவது சிந்தித்திருப்போமா? நான் பேச்சிலே ஒரு மாதிரி இருக்கிறேன், ஆனால் என் சொந்த விஷயத்தில் அப்படி நேர்மாறாய் நடக்கிறேனே. மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிற பொழுது உண்மையா நடக்கணும், நீதியா நடக்கணும், கண்டிப்பா ஃபஜ்ர் தொழுதரணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது என்றெல்லாம் சொல்லிவிட்டு என் தனிப்பட்ட வாழ்க்கை என்று வந்துவிட்டால் அதிலே நான் பலவீனமா இருக்கிறேனே என்று நாம் என்றாவது சிந்தித்ததுண்டா? ஹம்பலா ரலியல்லாஹு அவர்கள் அவ்வளவு தூரம் சிரமப்பட்டிருக்கிறார். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், மிக முக்கியமான ஒரு செய்தி. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இன்னல் ஈமான், ஈமான் ஆகிறது லயஹ்லுகு ஃபீ ஜௌஃபி அஹதிக்கும் கமா யஹ்லகு ஸௌபு, உங்களுடைய ஆடைகள், அணிகிற ஆடைகள் இற்று போவதை போன்று, உங்களுடைய துணிகள் பழையதாகி அதை நீங்கள் அப்புறப்படுத்துவதை போன்று, இற்று போவதை போன்று உங்கள் உள்ளங்களில் இருக்கிற ஈமானும் அது பலவீனம் அடைந்து கொண்டே இருக்கும். நீ உள்ளத்தை பரிசோதனை செய்யலன்னா, அந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தாவிட்டால், உள்ள பரிசோதனை, உள்ள தூய்மை என்பது ஆன்மீகத்தின் அடிப்படை அடையாளம். அதை அவசியம் செய்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், பழைய ஆடைகள் அது பயன்படுத்த முடியாத அளவிற்கு எப்படி இற்று போகுமோ, தூக்கி வீசுகிற அளவில் இருக்குமோ, அது மாதிரி ஈமான் பலவீனமாகும். எனவே ஃபஸ்அலுல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்கள், ஐயு ஜதீதல் ஈமான ஃபீ குலூபிக்கும், இறைவா என் உள்ளத்தில் ஈமானை அழுத்தமாய் நீ புகுத்திவிடு இறைவா என்று கேளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இறைவா இஜ்அல் ஃபீ கல்பி நூரா, என்னுடைய உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து. என் உள்ளத்திற்கு ஒளிய கூட இறைவா கேட்டிருக்கிறோமா? உள்ள எப்படி பரிசுத்தமாகும்? உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டுமானால் நபிகளார் ஜம்சம்மை வைத்து கழுவி பரிசுத்தப்படுத்தப்பட்ட நபிகளார் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்களாம், இறைவா என் உள்ளத்தை ஒளியை ஏற்படுத்து. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்குவா அத்தக்குவா ஹாஹுனா, தக்குவா என்பது இங்கே இருக்கிறது, தக்குவா என்பது இங்கே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் மற்றொரு இடத்திலே கேட்டார்களாம், அல்லாஹும்ம இறைவா ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா, என் உள்ளத்தில், என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை வழங்கு. இங்க தக்குவா இருக்குதுன்னு சொல்லிட்டு என் உள்ளத்திற்கு இறையச்சத்தை வழங்கு. வஸக்கிஹா, இறைவா அதை பரிசுத்தப்படுத்தி இறைவா. அந்த ஆற்றல் எனக்கு இல்ல. என் உடம்புல அழுக்கு இருந்தா கிளீன் பண்ணிடுவேன், என் மேனில அழுக்கு இருந்தா கிளீன் பண்ணிடலாம், என் ட்ரெஸ்ஸில் அழுக்கு இருந்தா கிளீன் பண்ணிடலாம், என் தலையிலையோ என் முகத்திலேயோ என் வாய்க்குள்ளையோ அழுக்கு இருந்தால் நான் சுத்தப்படுத்தி விடலாம். உள்ளத்தை சுத்தப்படுத்துகிற ஆற்றல் உன்னிடத்தில் இருக்கிறது. இறைவா உன்னை தவிர அதை யாரும் பரிசுத்தப்படுத்த முடிய கெஞ்சிருக்கிறார்கள்.
உள்ள பரிசோதனைக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். உள்ள பரிசோதனைக்காக போராடி இருக்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். நீண்ட செய்தி. அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார். அவர் கேட்கிற வார்த்தையை பாருங்கள். வந்தவுடனே கேட்கிறார், தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். தஹிர்னி யா ரசூலல்லாஹ், என்னை பரிசுத்தப்படுத்துங்கள். இன்னி ظلمت நஃப்ஸி, எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன். அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், நீ என்னப்பா பரிசுத்தப்படுத்துறது? அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இன்ன கோத்திரத்தை சார்ந்த குலத்தை சார்ந்த ஒரு இளம் பெண்ணோடு நான் ஜினா செய்து விட்டேன், விபச்சாரம் புரிந்து விட்டேன். நபிகளார் மீண்டும் கேட்டார்கள், இதற்கு யார் ஆதாரம், சாட்சி யார்? நான் தான். எந்த சிசிடிவி கேமராக்களும் இல்லை, வீடியோ யாரும் எடுத்து அனுப்பவும் இல்லை, அல்லது கையும் களவுமாக வீட்டில் இருந்து வெளியேறும் போதா வீட்டுக்குள்ள போகும்போதா பிடிபடவும் இல்லை. தன்னந்தனியா யாருமே பார்க்கல. எவ்வளவு இரையச்சம் என்று பாருங்கள். நபிகளாரிடத்தில் வருகிறார். ரசூலுல்லாஹ் நம்ப மறுக்கிறாங்க. நீ முத்தம் கொடுத்திருக்கலாம், கட்டி அணைத்திருக்கலாம், அல்லது சாடை மாடையாய் வேற ஏதாவது செய்திருக்கலாம் அப்பா. அடுத்து என்ன செய்கிறார் பாருங்கள். உள்ளத்தை பரிசோதிக்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்த பாடுபடுகிறார். நேர ரசூலுல்லாஹ் பக்கத்துல வர்ற, ரசூலுல்லாஹ்வுடைய வலது கரத்தை வாங்குற. சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வலக்கரத்தை வாங்கி அதற்கு மேல் தன் கையை வைத்து, தஹிர்னி யா ரசூலல்லாஹ் உக்துல்னி பில் ஹிஜாரா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கள், கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள். கைக்கு மேல கை வச்சு, இப்ப நம்புறீங்களா? உண்மையிலேயே நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை கல்லால் அடித்துக் கொள்ளுங்கள் என்று கெஞ்சுகிறார். அவருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. நபி தோழர்கள் கூறுகிறார்கள், பொதுவாகவே ஒரு நபருக்கு தண்டனை கொடுக்கப்படுமானால் அவருக்காக நெஞ்சளவிற்கு குழி தோண்டுவோம். வேதனை தாங்க முடியாது, ஓடுவாங்க. ஓடக்கூடாதுன்றதுக்காக குழி தோண்டுவோம். பெண்களாக இருந்தால் ஆடைகளை எல்லாம் கட்டுவோம். கை கால்கள் எல்லாம் அப்படியே தத்தளிக்கிற நேரத்தில் வலி தாங்க முடியாமல் கதறுகிற நேரத்தில் கை கால்களை எல்லாம் கட்டி வைப்போம். மாயிஸ் அவர்களுக்காக நாங்கள் குழியும் தோண்டவில்லை, அவர் கைகளையும் கட்டவில்லை, அப்படியே நிறுத்தினோம். அடிக்க ஆரம்பித்தோம். கைகளிலே சுண்ணாம்பு கட்டி கிடைத்தது, சாணம் கிடைத்தது, கற்கள் கிடைக்கவில்லை. கைகளை கிடைத்ததிலெல்லாம் நாங்கள் அடிக்க ஆரம்பித்தோம். அவர் சற்று தூரம் ஓட ஆரம்பித்தார். எங்களுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. ஓடமாட்டார் என்பதற்காகத்தான் உடலை கட்டி வைக்கவில்லை. சிறிது தூரம் சென்றால் அந்த இடத்தை பார்க்கிறோம். அந்த இடத்தை பார்த்தால் பக்கி உல் கர்கத், அந்த பக்கி உல் கர்கத் என்கிற இடத்திலே போய் அவர் நின்றார். அந்த இடத்தை நாங்கள் சுற்றி பார்க்கிற பொழுது முற்றும் முழுவதுமாக பாறாங்கற்களால் அந்த இடம் சூழப்பட்டிருந்தது. அவர் யோசித்திருக்கிறார், என்னை அடிப்பதற்கு கைகளில் கல் கிடைக்கவில்லையா, நான் என் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தணும், எப்படியாவது நீங்க கல்லால் அடிச்சு என்ன கொல்லணும், இங்கவா நான் கூட்டு போறேன் என்று சொல்லி பாறாங்கற்கள் இருக்கிற இடத்திற்கு எங்களை அப்படியே சிறிது தூரம் அழைத்து சென்றார். பின்னால் நாங்கள் ஓடி வந்தோம். முழுக்க முழுக்க பாறாங்கற்கள் தான். அடிக்க ஆரம்பித்தோம். ரத்தம் சொட்டோ சென்று சொட்டியது. இறுதியிலே நாங்கள் அடிக்க அடிக்க சக்கத்தை, அவர் அமைதியாகி விட்டார். அவர் அமைதியாகி விட்டார். ரூஹ் பிரிந்து விட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவருக்கு கொடுக்கிற சிறப்பை பாருங்கள். உள்ளத்தை பரிசோதித்து விட்டால், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டால், நீ எவ்வளவு பெரிய பெரும்பாவம் செய்த பாவியாக இருந்தாலும் நீ திருந்துவதற்கு முயற்சித்தால் உங்களுக்கான கண்ணியம், நமக்கான கண்ணியம் மிகப்பெரியது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிரு லி மாயிஸ் இப்னு மாலிக், மாயிஸ் இப்னு மாலிக்குக்காக அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், கஃபரல்லாஹு லி மாயிஸ் இப்னு மாலிக், மாயிஸ் இப்னு மாலிக்கை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அவர் உயிரோடு இல்லை. ஆனால் உலக மாந்தர்களுக்கு
நபிகளார் அந்த இடத்தில் அறிவித்து விட்டார்கள், மாயிஸ் புனிதர், மாயிஸ் பின் மாலிக்கை அல்லாஹ் மன்னித்து விட்டான். சொல்லிவிட்டு அடுத்து ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், மாயிஸ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மன்னிப்பின் அளவு என்ன தெரியுமா? லக்கது தாப தௌபத்தன், இவருடைய மன்னிப்பை லவ் குசிமத் பைன உம்மத், ஒரு சமுதாயத்திற்கு பங்கு வைத்தாலும் லவஸ்யாத்துஹும், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இவர் மன்னிப்பு போதுமானதாக இருக்கும். ஒரு சமூகத்திற்கே பங்கு வைத்து கொடுத்தாலும் இவருக்கு கொடுத்த மன்னிப்பு போதுமானதாக இருக்கும். உள்ள பரிசோதனையை அவர் வென்றிருக்கிறார், உள்ளத்தை மிக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். தயவு செய்து வெளிப்புற தோற்றம் அழகாய் இருக்கிறதோ இல்லையோ, உள்ளம் அழகாகாவிட்டால், அசிங்கமாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் தோற்று போவோம் என்பதை கவனத்திலே வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு சுய பரிசோதனையில் மிக முக்கியமான ஒரு தலைப்பின் கீழாக, தகவலின் கீழாக நாளை தினம் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு சொன்ன அந்த துவாவை ஒரு 4 வரி தான். இப்ராஹிம் நபி கேட்ட துவா, ரொம்ப உளமாற அல்லாஹ் கிட்ட கேட்கணும். லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், உயிர் கொடுத்து எழுப்புகிற நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாத இறைவா. கெஞ்சிருக்கிறாங்க. நான் இங்க கௌரவமா கண்ணியமா வாழ்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கடைசி மனிதர் வரைக்கும் என் கௌரவம் நாரி போய் விட்டால், கேவலமாகி விட்டால் அவ்வளவுதான், எல்லா டிஸ்பிளேல ஓடும். அதை அல்லாஹ் கேட்க சொல்லுகிறார். கண்டிப்பா கேட்கணும். அரபியில மனன செஞ்சு கேட்கறது ரொம்ப சிறப்பு. லா துஹ்ஸினி, லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், ஒரு 4 வார்த்தை தான். லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். சொல்லுங்க, லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.